நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிற தலைப்பில் இந்த நாளுமாக மார்க்கு சுவிசேஷத்தை பற்றிய ஒரு விசேஷமான செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். மார்க் என்ற சுவிசேஷத்துக்கு ஒரு மாற்று பெயர் உண்டு, அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு. திருத்துதர் பணி, அப்போஸ்தலர் பணி 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மார்க்கு என்று மறுபெயர் உள்ள யோவான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மார்க்கிற்கு யோவான் என்ற பெயரும் உண்டு. ஒருவேளை யோவான் என்ற பெயரை பயன்படுத்தியிருந்தால் யோவான் நற்செய்தியாளருக்கும் மார்க்கு நற்செய்தியாளருக்கும் ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கும். எனவே ஆவியார் அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்கு யோவான் என்ற பெயர் கொண்ட மார்க்கை மார்க்கு என்று எல்லோரும் அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் பேதுரு சிறைச்சாலை விடுதலை பெற்று செல்லும் பொழுது மார்க் என்று பெயர் கொண்ட யோவான் அவருடைய தாயாரின் வீட்டுக்கு செல்கிறார். அங்கே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஒரு ஜெபம் செய்கின்ற ஒரு தாயாரின் வீட்டில் பிறந்த மகன்தான் மார்க் என்பவர். ஒரு தாயார் எப்படி நன்றாக ஜெபிக்கிறார்களோ அந்த அளவுக்கு மகன் இருப்பான்பதற்கு மார்க்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றார். பின்பாக மார்க்கும் பர்னபாவும் ஒரு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மாற்று சகோதரனாக இருக்கிற பர்னபா என்று மார்க்கு என்று குறிப்பிடப்பட்டது. மார்க்கும் பர்னபாவும் உறவினர்களாக இருக்கிறார். இது நமக்கு மற்றொரு செய்தியாக இருக்கின்றது. 1 பேதுரு 5:13 பேதுரு சொல்கிறார், என் குமாரனாகிய மார்க் யோவான் என்று குறிப்பிடுகிறார். மார்க்கை பற்றி குறிப்பிடுகிறார். அப்போ மார்க்குக்கு பேதுரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக இருக்கிறதை காண்கிறோம். மார்க்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாக, ஆவிக்குரிய ஊழியக்காரனாக, பேதுருவோடு இணைந்து ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரனாக இருப்பதனால்தான் என் குமாரனாகிய மார்க்கை யோவான என்று பேதுருவானவர் அவரை அழைக்கிறார். அடுத்ததாக திருத்துதர் பணி 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே யோவான் நமக்கு உதவிக்கரம் நீட்டுவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறார். உதவிக்கரம் நீட்டுவனாக இருக்கிறான் என்று பவுலடியார் சொல்லுகிறார். அப்போ பவுலின் ஊழியத்திற்கும் மார்க்கு என்பவர் உதவிக்கரம் நீட்டுவராக இருக்கிறார் என்பதை திருத்துதர் பணியிலிருந்து நாம் வருகிறோம். மீண்டுமாக திருத்துதர் பணி 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே யோவான் பவுலையும் விட்டு பிரிந்து போவதை பார்க்கிறோம். மார்க்கு பவுலை விட்டு பிரிந்து போவதை பார்க்கிறோம். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், ஆனால் பவுலோடு சேர்ந்து போவதற்கு மனதில்லாமல் பிரிந்து எருசலேமுக்கு மார்க்கு சென்று விடுகிறார். ஊழியத்தை விட்டு பின்வாங்கி செல்வதை பார்க்கிறோம். இதன் காரணமாக அதற்கு பின்னால் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பெரிய தர்க்கமே நடக்கிறது. அதனால் பர்னபா பிரிந்து பர்னபாவும் மார்க்கவும் சேர்ந்து ஒரு ஊழியத்துக்கு செல்கிறார்கள். பவுலும் சீலாவும் சேர்ந்து ஒரு ஊழியத்துக்கு செல்கிறார்கள். ஊழியத்திலே ஒரு சில பிரிவினைகள் வந்தாலும் அங்கே பர்னபா மார்க்கு அழைத்து கொண்டு ஒரு ஊழியத்துக்கு செல்கிறார். அப்போ பவுலுக்கு பர்னபா மேலும் மார்க்கு மேலும் பெரும் கோபம், குறிப்பாக மார்க்கு மேல் பெரும் கோபம். ஆனால் அந்த மார்க்கு மேல் கோபம் தனித்ததா என்பதை நாம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மார்க்கு பிரயோஜனமுள்ளனாக இருக்கிறான் என்று பவுலடியார் குறிப்பிடுகிறார். எனவே பவுலடியாருக்கு மார்க்கின் மேல் இருந்த கோபம் தணிந்து விட்டது என்பதை நாம் அறிகிறோம். பின்மாறி சென்ற மார்க்கானவர் மீண்டுமாக பர்னபாவோடு ஊழியத்தில் இணைந்திருக்கிறார். பவுல் பிரயோஜனம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். இதற்கு பின் தான் அவர் இந்த நற்செய்தியை எழுதினார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே மார்க்கு எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் முன்னோக்கி சென்றார், பின்னோக்கி வந்தார். ஆனாலும் அவரை வைத்து ஆண்டவர் ஒரு பெரிய நற்செய்தி எழ வைத்தார். அவருடைய தாயாரின் காரியங்கள் என்ன, எப்படி ஒரு ஜெப வீராங்கனையாக அவருடைய தாயார் இருந்தார், இவருக்கு யோவான் என்ற ஒரு பெயரும் இருந்தது என்பதையெல்லாம் இந்த நாளில் நாம் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நாம் இந்த நற்செய்தியாளரை பற்றி வருகிற நாட்களிலே ஆண்டவருக்கு சித்தமான தொடர்ந்து பார்ப்போம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.